அனைவருக்கும் வணக்கம். நான் கோவை நாட்டிய அகாடமி ஃபவுண்டர் டாக்டர் எஸ் ஏலியானிஷா. என்னுடைய டான்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 4th ஸ்டாண்டர்டில் ஆரம்பித்தேன். 10th வரும்போது அரங்கேற்றம் முடித்தேன். அதுக்கப்புறமா நான் வந்து டான்ஸ்லேயே தான் டிப்ளமோ, அப்புறம் பிஏ டான்ஸ், எம்ஏ டான்ஸ், டாக்டரேட் எல்லாமே வந்து இந்த பரதத்தில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் படிக்கும் போது வந்து மெயின் பரதம், சப்பு வோக்கல். ஸோ டிப்ளமோலேருந்து அதை அப்படியே கன்டினியூ பண்ணிட்டு வந்தனால நான் ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பித்தா இதே மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், என்னோட கோர்ஸ் முடிய வந்து நானே வந்து ஒரு சொந்தமாக டான்ஸ் கிளாஸ் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வேறு பேரில் இருந்துச்சு. என்னோட பேர்லேயே நிஷான் நாட்டிய கலாஷேத்ரான்னு ஆரம்பித்தேன். முதலாளி கல்ச்சரல் அகாடமின்னு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோவை நாட்டிய அகாடமின்னு சொல்லிட்டு அது லீகலைஸ்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நாங்கள் வந்து இன்ஸ்டியூட்டை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து எங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்து நாங்கள் டீச் பண்ணுற விஷயம் கரெக்டாக போய் சேரணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அந்த பரத கலையை நமக்கு முடித்தா பயனுள்ளதாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 5 பாயிண்ட்ஸை வந்து எடுத்திருக்கோம், ஹைலைட் பண்ணியிருக்கோம். நம்பர் 1 வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் குரு. ஸோ என்னை பற்றி நான் சொல்லிட்டேன். அப்புறம் நிறைய அவார்டுகள் வாங்கியிருக்கேன். நாட்டிய மங்கை, நாட்டிய தாரகை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3D கம்யூனிகேஷன், அப்புறம் கின்னஸ் ரெக்கார்டில், தக்கதிமிதா, இந்த மாதிரி ஷோஸில் நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன். உள்ளாட்சி முரசுன்ற பத்திரிகையில் வந்து சிறந்த கலைஞர் அவார்டு வாங்கியிருக்கேன். அப்புறம் லிசியூ ஸ்கூலில் வந்து அவார்டு கொடுத்துருந்தாங்க, சிறந்த ஆண்டர்பிரனர் அவார்டு கொடுத்துருந்தாங்க. சொர்ணூரில் பார்த்தீங்கன்னா கார்மல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து எஜுகேட்டட் அவார்ட் அது கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அவார்டுகள் வாங்கியிருக்கேன். 2வது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் வந்து எங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குங்க. அதாவது இந்த பிஎன்டி காலனி வந்து ஹெட் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் டிவிஎஸ் நகர், கணுவாய், வடவள்ளி, போத்தனூர், உடுமலை, இது மாதிரி வந்து நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருக்கோம். ஜிஎன் மில்ஸ் இப்போ வந்து நிறைய அவுட் ஸ்டேஷன்லேயே ஓப்பன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். சேலம், ஈரோடு, திருப்பூர், இந்த மாதிரியான இடத்துலையும் வந்து ஃப்ரான்ச்சைஸி கொடுத்து கண்ட்ரோல் ஃபுல்லாக எங்கள்கிட்ட தான் இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி கொடுத்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் வந்து நாங்கள் வந்து நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, நிறைய பேர் இது பயனடையணும். அதாவது நமக்கு பரதக்கலைனா வந்து பணம் இருந்தால் தான் முடியும். ஏன்னா அரங்கேற்றத்துக்கு செலவாகும், நிறையா மேக்கப்புக்கு, காஸ்டியூம்ஸ்க்கெல்லாம் எக்ஸ்பென்ஸ் ஆகும். அதனால வந்து நிறைய பேர் அவங்களுக்கு ஆர்வம் இருந்தாலும் அதை கற்றுக்க மாட்டேன்றாங்க. ஸோ அதை வந்து மாற்றணுக்காக என்னுடைய முயற்சி வந்து நிறைய இடத்துல வந்து பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி அது நிறைய பேருக்கு அந்த பயன் அடையணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் கொண்டு போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோர்சஸ் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் கோர்ஸ் நேம் வந்து டிப்ளமோ இன் பரதநாட்டியம். மெயின் சப்ஜெக்ட் வந்து பரதம், சப்பு வந்து பாட்டு. இது ரெண்டும் சேர்ந்து தான் கற்றுப்பாங்க. இப்போ மற்ற இன்ஸ்டிடியூஷனுக்கும் நமக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற இன்ஸ்டிடியூஷனை டான்ஸ்னா டான்ஸ் மட்டும்தான், பாட்டுனா பாட்டு மட்டும்தான். நாங்கள் இது ரெண்டும் மெயின் சப்ஜெக்டை கொண்டு போகிறது இல்லாமல் ஒரு 10 சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்துட்றோம். மௌனி ஆட்டம், கதக், குச்சிப்புடி, திருவாதிரா, ஒப்பனா, செமி கிளாசிக்கல், தமிழ்நாடு ஃபோக் டான்ஸ், கேரளா ஃபோக் டான்ஸ், இது எல்லாமே அவங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துறோம். என்னுடைய கான்செப்ட் வந்து ஒரு டீச்சர்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நாங்கள் வந்து இது அடிஷ்னல் சப்ஜெக்டாக கொண்டு போய் அவங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எங்களுடைய சிஎன்ஏல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, அட்மிஷன் போடும்போது குழந்தைங்க கையில் ஒரு செடி கொடுப்போம். ஒரு செம்பருத்தி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி, துளசி, ஒரு டைம் சீசன் அந்த மாதிரி வந்து நாங்கள் செடிகள் வந்து குழந்தைகளுக்கு கொடுப்போம். ஏன் செடிகள் கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த குழந்தைகிட்ட சொல்லி கொடுப்போம், கண்ணா இந்த செடிக்கு வந்து உயிர் இருக்கு, நீங்கள் இந்த செடியை பத்திரமா பார்த்துக்கணும், டெய்லி தண்ணி ஊற்றணும், அந்த செடி வளர வந்து நம்மளும் வளருவோம். எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். இப்போ நம்ம பரதக்கலை பார்த்தீங்கன்னா, பரதக்கலை மட்டும் நாங்கள் சொல்லி தரதில்லை. ஆரம்பத்தில் வந்து யோகா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு யோகா சொல்லி கொடுத்து அவங்க மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கர்ணாஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து அப்புறமா
அதுக்கப்புறமா தான் நாங்கள் பரதத்துக்குள்ளே வந்து கொண்டு போவோம். அதனால பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து குழந்தைங்க வந்து யோகாவில் உட்காருவாங்க. யோகாவில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணி அதுலேருந்து ஸ்லோவாக பரதம் கற்றுக்கிட்டு அப்படியே நமஸ்காரம் பண்ணுங்க. ரைட் சைடு புடி நல்ல நமஸ்காரம் பண்ணுங்க. குமிங்க. எஸ் ரைட்ல வச்சு தலாம் குண்டா கத்திருட்டா கத்தாதி நிலத்தோ தக்க தீமி தக்க தீமி தக்க தீமி தக்க தீமி. ஃபர்ஸ்ட் நமஸ்காரம். Yum smile tat tat say kay tiki pudi tat ta ha say yum nera parma kay tiki pudi ma tat say yum ta ha ta நிக்கலாம். இப்போ இது என்னது நாட்டடவு இல்லையா? ஸோ இப்போ தட்டடவுக்கு என்ன சொன்னோம்? காலை தட்டி ஆடுறதுனால தட்டடவு. அப்போ நாட்டடவுக்கு என்ன பண்ணுவோம்? ஏன் நாட்டடவுன்னு சொல்கிறோம்? நாட்டடவு காலை என்ன பண்ணுறீங்க? நாட்டி வைக்கிறீங்க, அதனால அதுக்கு பெயர் நாட்டடவு. சரியா? ஸோ தட்டடவு வந்து காலை தட்டி ஆடுறதுனால தட்டடவு, நாட்டடவு நாட்டி ஆடுவதனால நாட்டடவு. ஓகே, குரு நமஸ்காரம் பண்ணி அடுத்தடுத்த லெவல் வந்து நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கோம். அதனால நம்ம இன்ஸ்டியூட்ல தான் வந்து பரதத்து கூட யோகாவும் சேர்த்தி சொல்லித்தரோம். அப்போ வந்து ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஜாயின் பண்ணா 8 வருஷம் 8 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிரேட் 1ல இருந்து 8 ஸ்கூல்ல எங்களுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸ் வரையா நாங்க டீச் பண்ணுவோம். சைட் பை சைட் வந்து இந்த டான்ஸும் நாங்க சொல்லி கொடுக்கும் போது அவங்க 8th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் ஆகும்போது அவங்க கையில வந்து ஸ்கூல் சர்டிபிகேட் ஒரு பக்கம் இருக்கும், இன்னொன்னு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து இவங்க படிக்கிற டான்ஸ் சர்டிபிகேட், டிப்ளமோ இன் பரதநாட்டியம் அப்படின்ற டான்ஸ் சர்டிபிகேட்டும் அவங்க கையில இருக்கும். அப்போ அவங்க கோர்ஸ் முடிச்சு பரதம் படிச்சிருப்பாங்க, பாட்டு படிச்சிருப்பாங்க.
இப்போ என்ன பார்க்க போகிறோமா, சலிவரிசை ஃபர்ஸ்ட் ஒன் நான் பாடுறேன், நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். சரியா? சரி க மா பாத நீ சா ரம்போதய கணபதே லலித குண கணபதே ஸ்ரீ மகா கணபதே சிவகுமார கணபதே. நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கும் போது எப்பயுமே டான்ஸில் நமஸ்காரம் பண்ணுற மாதிரி பாட்டுக்கும் நமஸ்காரம் பண்ணுவோம் இல்லையா? அது எப்படின்னா நம்ம சா பா சா பாடி நம்ம நமஸ்காரம் பண்ணி தான் பாட்டு நம்ம தொடங்குவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சாப்பா சா பாடலாம். ச எனக்கு வேண்டும் வரங்களை இசை பேங்கேலாய் கணபதே. இந்த 10 விதமான ஐட்டமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 9th 10th +1 +2 முடிக்கும் போது BFA பண்ணலாம், பேச்சுலர் ஆஃப் ஃபைனான்ஸ். இது 4 வருஷ கோர்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து இதில் ஆர்வம் இருக்குன்னா சைட் பை சைடு இது முடிச்சு வரும்போது ஒரு ஸ்டேஜில் வரும்போது பார்த்தீங்கன்னா 2 சர்டிஃபிகேட் இருக்கும். எஜுகேஷன் லெவலையும் சர்டிஃபிகேட் வச்சிருப்பாங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிலையும் சர்டிஃபிகேட் வச்சிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஜாப் எங்கே வேணாலும் கிடைக்கும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரதத்துக்கு வந்து கவர்மெண்ட்டே ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து நீங்க படிங்க, இந்த கலையை வந்து அழியாம காப்பாத்துங்க, நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு வந்து நிறைய விஷயம் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு ஈஸியா யூல் பி எலிஜிபிள், ஈஸியா அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா நீங்க வீட்லயே வந்து ஒரு 10 குழந்தைங்க கிளாஸ் எடுத்தாலும் யூல் கேன் ஏர்ன் மணி. ஈஸியா வந்து ஒரு 1000 rupees ஃபீஸ் வாங்கினா 10 குழந்தைங்க வந்து 10,000 ஆச்சு. ஸோ வீட்லயே வந்து ஒரு ஈவினிங் டைம்ல 2 hours கிளாஸ் எடுத்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். நீங்க யாரையும் டிபெண்ட் பண்ணாம உங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது இல்லாம ஸ்கூல்ல ஜாயின் பண்ணலாம். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் எங்க போனாலும் சர்டிபிகேட் இருக்கான்னு கேட்கறாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அரங்கேற்றன்ற கான்செப்ட் முடிச்சா நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணலாம், ஸ்கூல்ல ஒர்க் பண்ணலாம். இப்போ வந்து நீங்க எங்க போனாலும் நீங்க படிச்சதுக்கு சர்டிபிகேட் இருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் ரேஸ் ஆகுது. அதனாலதான் என்னோடது எல்லாமே சர்டிபிகேட் கோர்ஸ் தான். ஸோ நீங்கள் எப்படி வந்து ஜாயின் பண்ணுறீங்களோ இது வந்து கிளாஸ் வைஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ண 8 வருஷம் படிக்கணும். நடுவில் வந்து இப்போ 5th 6th 7th ஜாயின் பண்ணீங்க, நம்ம டூரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். 3 years 5 years ஃபிக்ஸ் பண்ணி அந்த கோர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி 8th grade எக்ஸாம் எழுத வச்சு அவங்களுக்கு நாங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுப்போம். ஸோ இது மாதிரி ரூல்ஸ் பிரகாரம் ஒரு ஃபார்மேட்டாக கொண்டு போயிட்டு இருக்கோம். CNAக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் இருக்கு, கிளாஸுக்கு எப்படி வரணும் அப்படின்னு. ஸோ ப்ரீகேஜிலேருந்து 3rd standard வர வரைக்கும் யூனிஃபார்ம் வந்து ஆரஞ்சு கலரில் போட்டிருக்கணும். தலை இப்படி சீவி பூவெல்லாம் வச்சு கமல் ஜிமிக்கி போட்டு இப்படியான ஒரு காஸ்டியூமில் தான் வந்து ப்ராக்டிஸ் செக்ஷனுக்கே வரணும். ஒன்ஸ் வந்து சலங்க பூஜை முடிஞ்சிச்சு அப்படின்னா 4th பார்த்தீங்கன்னா அவங்களுடைய யூனிஃபார்ம் சாரிலே தான் ப்ராக்டிஸ் செக்ஷனுக்கு வரணும். கிளாஸுக்கு வரும்போதே இந்த மாதிரி வெல் ட்ரெஸ்டாக வரணும். தே ஷுட் வேர் ஜுவல்ஸ், கமல் ஜிமிக்கி, தலைக்கு பூவு போட்டு இப்படி வச்சுதான் அவங்க ப்ராக்டிஸ் செக்ஷனுக்கே வரணும். ஸோ திஸ் இஸ் த ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் வந்து அவங்க எப்பயுமே அதை மிஸ் பண்ணக்கூடாது. கிளாஸுக்கு ரெகுலராக வரும்போது இந்த ஃபார்மேட்லேயே வரணும். பிகாஸ் இதுக்கு எல்லாமே நாங்கள் வந்து மார்க்ஸ் கொடுக்குறோம். அவங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு, தென் வந்து ஓவரால் ப்ரெசன்டேஷன், மேக்கப், ப்ராக்டிஸ் செக்ஷன், இப்படி ஒவ்வொன்றுக்கும் வந்து அவங்க டிப்ளமோ செக்ஷனில் மார்க்ஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த ரூல்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணும். ஸோ இதுதான் நம்ம CNAவுடைய ரூல்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு நாங்கள் வந்து கோர்சஸ் கொடுக்குறோம். இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க, ஆனால் அவங்களால வந்து கற்றுக்க முடியாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு 3 months வந்து அட்மிஷன் ஃபீஸ் ஒரு 3000 வாங்கிட்டு ஒரு 3 மாதம் ஃப்ரீ கோர்ஸ் கொடுப்போம். 4th monthலேருந்து அவங்க ஃபீஸ் பே பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 3 monthsலேயே அவங்க டிசைட் பண்ணிக்கலாம் முடியுமா முடியாதா, இல்லை நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்துடுவாங்க. ஸோ அதனால ஒரு 3 months வந்து அவங்களுக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்ண சொல்லுவோம். ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப் அத்தனை பேரும் 3 monthsக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை மேம் நாங்கள் எங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும், நாங்கள் சர்டிஃபிகேட்டாகவே ஜாயின் பண்ணி படிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க டிப்ளமோ கோர்ஸ்க்கு கன்வெர்ட் ஆயிடுவாங்க.
டிரான்ஸ்ஜெண்டர் ஃபஸ்ட்டு வருவாங்க, மேம் எங்களுக்கு கால் வலிக்குது முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் 3 months பண்ணுங்க, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லுவேன். 4th month பார்த்தீங்கன்னா அத்தனை டிரான்ஸ்ஜெண்டர்ஸும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணி அவங்க வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸும் ஹவுஸ் ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்லேயே டான்ஸ் டீச்சராக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நம்ம பிரான்ச்சஸ்ல வந்து டீச்சிங், அதே மாதிரி நான் டீச்சிங் ட்ரைனிங் கொடுத்துருவேன். நட்டுவாங்க கிளாஸு எப்படி நம்ம டீச் பண்ணணும் எல்லா ட்ரைனிங் நான் கொடுக்கும்போது என்னோட டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸே வந்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம பிரான்ச்லேயே அவங்க டீச்சர்ஸாக வந்துடுவாங்க. இது இல்லாமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருக்குமே நாங்கள் வந்து டீச் பண்ணிட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் பார்ட் டைமாக நம்மள்ட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துட்டே தான் இருக்கோம். அதை நிறைய பேர் பயனடைகிறாங்க. இதே மாதிரி இந்த விஷயம் எல்லாருக்கும் ரீச் ஆகி பயனடையணும்னு என்னுடைய ஆசையும் வேண்டுகோளும். அதுக்கப்புறம் இப்போ புதுசாக என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய சிஎன்ஏ வந்து ஸ்கூல்ஸில் காலேஜஸில் வந்து டைப் பண்ணி ரன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம். இது எப்படி டைப் பண்ண, என்ன வாட் இஸ் த பெனிஃபிட், இப்போ சிஎன்ஏவோட ஒரு ஸ்கூல் டைப் ஆகுது, சிஎன்ஏ என்ன பண்ணும், இல்லை ஸ்கூல் வந்து நாங்கள் என்ன பண்ணி தரணும் அப்படின்ற கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. இப்போ நாங்கள் ஒரு ஸ்கூலில் வந்து டைப் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் இன்ஸ்டியூட்டில் என்ன விஷயத்த பண்ணுறோமோ அதே விஷயத்த வந்து ஸ்கூலில் வந்து நாங்கள் செய்ய வைப்போம். இப்போ ஒரு குழந்தை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு டைம் டேபிள் போட்டு வாரத்துக்கு ஒரு நாள் கிளாஸ் தரீங்க, மாதம் 4 கிளாஸ் இருக்கும். ஸோ அவங்க 8th வரும்போது நாங்கள் இன்ஸ்டியூட்டில் எப்படி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்கூல்லேயே ஆர்கனைஸ் பண்ணி கிரேட் எக்ஸாம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். இது இல்லாமல் ஒரே ஒரு இது என்ன, சலங்கு பூஜை பண்ணால் மட்டும் அவங்க ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் மற்ற விஷயங்கள் போக முடியும். அது மட்டும் ஸ்கூலில் அது எப்படி அவங்க ஸ்கூலில் பெர்மிஷன் கொடுத்தா ஸ்கூல்லேயே சலங்கு பூஜை பண்ணுவோம், இல்லை அது வந்து தனிப்பட்ட முறையில் சலங்கு பூஜை பண்ணோம்னாலும் அது நாங்கள் சலங்கு பூஜை பண்ணி கொடுப்போம். ஸோ அது ஒன்று தான் வந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயம். மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்க கிளாஸ் வைஸே நான் கிளாஸ்லேயே டீச் பண்ணிடுவோம். கிளாஸ் வைஸே கொண்டு போயிட்டு அவங்கள வந்து 8th grade வரும்போது எக்ஸாம் எழுத வச்சு அவங்களுக்கு பெனிஃபிட்டாக பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது வந்து மற்ற கிளாஸ்க்கு எப்படி சூட்டபிள் ஆகும்னு கேட்டிங்கன்னா டியூரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ 8th 9th 10th ஸோ அந்த மாதிரி கிளாஸுக்கு தகுந்த மாதிரி டியூரேஷன் 3 years to 5 yearsக்கு அந்த கோர்ஸ் முடிக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி அந்த சிலபஸ் எல்லாம் கொடுத்து, அதாவது அண்ணாமலை யூனிவர்சிட்டி கொடுத்த சிலபஸ் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு எல்லாத்தையும் அடவுகள்லேருந்து டான்ஸ்லேருந்து பாட்டுலேருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து எக்ஸாம் எழுத வச்சு அவங்களுக்கு நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். அதுவே பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து ஒரு கான்வெகேஷன் ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அந்த 8th grade முடிக்கும் போது நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி நிறைய ஸ்கூல்ஸும் நிறைய காலேஜஸும் டைப் பண்ணி இந்த பரதக்கலையை வந்து எல்லா பக்கம் கொண்டு போய் ரீச் பண்ணணும், டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முயற்சி எடுத்திருக்கோம். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இன்னும் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா ஸ்கூல் இன்சார்ஜ் ஒரு ஸ்கூல் பிரின்சிபால்ஸ் ஆகட்டும் ஒரு கரஸ்பாண்ட் ஆகட்டும் நீங்கள் எங்கிட்ட வந்து டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் 9943802653 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஸ்கூல்லேயே வந்து இதை பத்தின டீடைல்ஸ் கொடுப்போம். இதை ஃபுல்லா பிரீஃபா டீடைல்டா என்ன பண்ணணும் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் வந்து கொடுத்து நாங்க வந்து ஸ்கூல்ஸோட டைப் பண்ணி இதை வந்து இன்னும் நிறைய பேருக்கு பயனடைஞ்சு பிரயோஜனமா அவங்க 8th standard அப்பவே அவங்க கையில வந்து ஒரு சர்டிபிகேட் வச்சு அவங்களுக்கான ஒரு தன்னம்பிக்கையும் என் கையில சர்டிபிகேட் இருக்கு என்னால வந்து ஒரு கிளாஸ் எடுக்க முடியும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து கிரியேட் பண்றதுக்காக தான் நாங்கள் இந்த முயற்சி எடுத்திருக்கோம். ஸோ ஸ்கூல்ஸும் காலேஜஸும் இந்த வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. எங்களுடைய டார்கெட் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பரதக்கலை போய் ரீச் பண்ணும். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து பரதக்கலையும் அழிஞ்சிட்டு வருது, பிளஸ் கலாச்சாரமும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது. என்னை பொறுத்த வரைக்கும் கலாச்சாரமும் பரதமும் ரெண்டும் நான் சேர்ந்து கொண்டு போய் நிறைய பேருக்கு பயனடைஞ்சு பிரயோஜனமா இருக்கணும்னு நம்புறேன். ஏன்னா இந்த ஒரு விஷயம் நம்ம கையில கலைன்னு இருந்துச்சுன்னா எந்த டைம்லயும் எந்த ஏஜ்லயும் நம்மளால வந்து தனித்துவமா இயங்க முடியும். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம். நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு வந்து ஏஜோ இல்ல வந்து வயசாயிடுச்சு நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்றது கிடையாது. ஒரு விஷயத்த கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம 100 வயசாலும் நமக்கு செய்யணும்னு கான்ஃபிடன்ஸ் தான் கண்டிப்பா செய்ய முடியும். அதனால இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களோட எங்களுடைய சிஎன்ஏ குரூப் வந்து டிராவல் ஆகுது.
நல்லது. ஸோ மேற்கொண்டு ஸ்கூல்ஸ் ஆகட்டும் காலேஜஸ் ஆகட்டும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க. நாங்கள் ஸ்கூல்ஸ்லேயே வந்து செமினார் மாதிரி கண்டக்ட் பண்ணுறோம், இல்லாட்டி ஒர்க் ஷாப் மாதிரி கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு இதுக்கான டீட்டெயில்ஸ் இன்னும் டீட்டெயில்டாக நான் சொல்லணும்னா நான் வந்து உங்களுக்கு நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ஸோ நன்றி, வணக்கம்.